திருச்சிற்றம்பலம். மெய்ப்பொருள் ஆன்மீக மையக் குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். விநாயகர் துதி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருவெம்பாவை. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகர வேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியாம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழா உலகில் பொய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள். பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் மழை கடவுளை நோக்கி மழை பெய்யுமாறு வேண்டிக் கொள்கின்ற பாசுரம் இது. மழை கடவுளே, உன்னுடைய தன்மையை நீ மறைத்து கொள்ளாதே. கடலுக்குள் புகுந்து அங்கிருந்து நீரை முகந்து கொண்டு மேலே ஏறி ஊழிக்காலத்திலும் தான் ஒருவன் மட்டுமே இருக்கும் எம்பெருமானான கண்ணனின் திருமேனி நிறத்தை போல கருமை நிறம் பெறுவாய். பின் எழில் நிறைந்த தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள சக்கரம் போல் மின்னல் மின்னி அவன் கரத்தில் உள்ள சங்கு போல் அதிர முழங்கி அவனது சாங்கம் என்ற வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல சரம் சரமாக மழையை பொழிவாயாக. உன் மழையால் உலகம் தழைக்கட்டும், நாங்களும் மகிழ்ச்சி கொள்வோம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் பாவை நோன்பு நோக்கும் பெண்கள். மேகத்தின் நிறம் கண்ணனின் கருமை, மின்னலின் பிரகாசம் அவனது சக்கரத்தின் ஒளி, இடியின் முழக்கம் அவனின் சங்கின் ஒளி, கொட்டும் மழை அவனது சார்ங்கம் என்ற வில்லிலிருந்து புறப்படும் அம்பு சரங்கள் என மழை சார்ந்த அனைத்திலும் தாங்கள் வழிபடும் கண்ணனையே காண்கிறார்கள் பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் என இலக்கிய நயத்தோடு விவரிக்கிறது இந்த பாடல். திருவெம்பாவை. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புணர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். விளக்கம். வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயுமான உரையாடல் இந்த பாடலிலும் தொடர்கிறது. ஒளி பொருந்திய முத்து பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று நீராட அழைக்கும் பெண்கள் வெளியே நின்று கேட்கிறார்கள். உள்ளிருக்கும் பெண் கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்தாயிற்றா என்று விசாரிக்கிறாள். வராவிட்டால் இன்னும் கொஞ்சம் உறங்கலாமே என்ற எண்ணம்தான். எழுப்ப வந்தவர்களோ, அடியே, உன்னை எழுப்ப வந்த பெண்கள் எத்தனை பேர் என்று நாங்கள் ஏன் எண்ணி சொல்ல வேண்டும்? உறக்கத்தில் ஈடுபட்டு பயனில்லாமல் பொழுதை போக்காதே. நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேத பொருளாகவும் கண்ணுக்கு இனியவனாகவும் இருக்கும் சிவனை பாடி உள்ளம் நெக்குருக நிற்கும் வேலை இது. இந்நேரத்தில் வந்திருப்பவர்களையா எண்ணிக்கொண்டிருக்க முடியும்? நீயே வந்து எத்தனை பேர் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் உறங்கு என்று கேலி செய்கிறார்கள். இறைவனை அடைய போட்டி போட வேண்டும். அடுத்தவர்களை விமர்சித்து கொண்டிருந்தால் இறை நாட்டம் நிறைவேறாது. ஒவ்வொருவரும் அவரவரின் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இப்பாடலின் கருத்து. அபிராமி அந்தாதி. மழையென வரும் துன்பம் பனியென நீங்க ஓத வேண்டிய திருப்பதிகம்.
ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகுழனும் ஆளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரான சுந்தரியே. பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட ஓத வேண்டிய பதிகம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. அனைத்தும் வசமாக ஓத வேண்டிய திருப்பதிகம். கருத்தன எந்தை தென் கண்ணன வண்ண கனகவெற்பின் பொருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன்னிற்கவே. வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக இவ்வூரெல்லாம் உலகமெல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையக்குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் அம்மா.